அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு பிறக்க போது ஒவ்வொரு வருடமும் வருகின்ற புத்தாண்டில் நம்ம வாழ்க்கையில் இதை தான் செய்யக்கூடாது அப்படின்னு பொதுவாக அனைவருமே பார்த்திங்கன்னா ஒரு சபதம் எடுத்துக்கிடுவாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்தால் நல்லது. வேறு ஒன்றும் இல்லைங்க. தினசரி கடமையாக தினசரி உதிக்கின்ற சூரியனை தினசரி குளித்து முடிச்சோன்னே கையெடுத்து வணங்குறதே ஒரு பெரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் கொடுக்கும். இரவு நேரத்தில் நாம் காணுகின்ற சந்திர பகவானையும் வானத்தில் இருக்கிற நட்சத்திர கூட்டங்களையும் நமக்கு கண்ணில் தட்டு பரப்ப கும்பிடுவது பெரிய முன்னேற்றம் கொடுக்கும். சரிங்களா? மேற்கொண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எல்லையில் இருக்கிற ஒரு ஆலமரம் இதுக்கு தண்ணி ஊற்றுறது, ஞாயிற்றுக்கிழமைனா ஆலமரத்துக்கு தண்ணி ஊற்றுறது, ஒரு வியாழக்கிழமைனா அரச மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது, அரச மரமும் வேப்ப மரமும் பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது, ஒரு துளசி செடிக்கு தண்ணி ஊற்றுறது, பசுமையான கீரைகள் தண்ணீர் இல்லாமல் வாடி வதங்கி இருக்கின்ற செடி கொடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது, ஒன்றும் இல்லைங்க உங்கள் ஊர் பக்கத்தில் எருக்கஞ்செடி ஏதாவது இருந்தால் அதுக்கு தண்ணி ஊற்றுறது, ஒரு வாழை மரக்கன்று இருக்குது தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது, பக்கத்தில் ஏதாவது வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் ஒரு சூழ்நிலை செல்லாமல் இருக்குது, அந்த வாழை மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது. இப்படி உங்களால் மரங்களுக்கும் செடிகளுக்கும் தினசரி தண்ணி ஊற்றுறது உங்களால் எப்போ முடியுமோ அதுங்க. உங்கள் மைண்டில் தோணுது இன்றைக்கி இந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறோம், ஊற்றுங்க. வாழ்க்கையில் நீங்களும் நல்லா இருப்பீங்க. இந்த பிரபஞ்ச ஆற்றலின் மூலமாக உயிர் சத்து அப்படிங்கிற அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு தேவையானது. இது இந்த மரங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த மரங்களின் அருள் ஆற்றல் மூலமாக நாமும் நல்லா இருப்போம், நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா உடல் நெஞ்சில் பார்த்திங்கன்னா மூச்சு சுவாசம் சம்மந்தமான ட்ரபுள் எதுவுமே வராதுங்க. மரம் செடி கொடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது நம்மளுக்கோ நம்மளுடைய சந்ததிகளுக்கோ அந்த பிரச்சனை வருவதுலேருந்து ஒரு கேடயமாக இருந்து நம்மளுக்கு தற்காத்துக்கிறோம். அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? புது வருஷம் பிறக்க போது நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டுருக்கிறவங்களுக்கான பதிவு இது. ஒவ்வொரு வருடமும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சபதம் என்னென்னா, தோது இருந்தால் உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஒரு வெட்ட வெளி இருக்குது, அதில் ஒரு மரம் நடலைன்னா மரக்கன்றுகள் எதானாலும் சரி வச்சு தண்ணி ஊற்றி பராமரிச்சுட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்கனவே நட்டு வச்சுருக்கிற மரங்களை தொந்தரவு பண்ணாமல் அதுகளுக்கு நீர் ஊற்றி வாங்க. நம்மளுடைய சந்ததி நல்லாயிருக்கும். அப்போனா ஒவ்வொரு வருடமும் வருகின்ற புது வருடத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சபதம் என்னென்னா, மரங்களுக்கு நீர் ஊற்றுவோம், நம்மளுடைய வம்சாவளிகளை காப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.